முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் டி ரேவண்ணா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணையில் இருந்து தப்பிக்க பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தி அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக அவர் மீது தற்போது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், விவரங்கள். இப்பொழுது வரை 2 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் குறித்து அதிரடியாக சிறப்பு புலனாய்வு படையினர் தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் ஏற்கனவே சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களை அடையாளம் கண்டு ஒவ்வொருவராக அணுகி இது குறித்து சிறப்பு புலனாய்வு படை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது ரேவண்ணா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கடத்தி வைத்து அடைத்து துன்புறுத்தி வருவதாக அவரது மகன், பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகன் 20 வயது இளைஞன் புகார் அளித்துள்ள நிலையில் அது குறித்து ரேவண்ணாவுக்கு எதிராக மைசூர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது தேர்தலுக்கு முன்பு 3 நாட்களுக்கு முன்பு தனது தாயை கடத்தி ரேவண்ணாவின் ஆதரவாளர்கள் கடத்தி சென்றதாகவும் அடைத்து வைத்துவிட்டு தேர்தல் நாளன்று அவரை விடுவித்து விட்டதாகவும் அதன் பிறகு மீண்டும் காவல்துறை அவரை விசாரிக்காமல் இருப்பதற்காக கடந்த 29ஆம் தேதி இரவு மீண்டும் அவரை கடத்தி சென்றதாகவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது கடத்தி செல்லப்பட்ட பெண் 6 வருடங்களுக்கு முன்பு ரேவண்ணா அவரது வீட்டில் கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். 3 வருடங்களுக்கு முன்பு வேலையை திரும்பி ஊரில் கூலி வேலை செய்து வருகிறார். அந்த 3 வருடங்கள் அங்கு பணியாற்றிய போது பல முறை ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோரால் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள வீடியோக்களில் வீடியோவும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவரை ரேவண்ணா பாலியல் பலாத்காரம் செய்த வீடியோ மிகவும் வைரலாக பரவிப்பட்டு வரும் நிலையில தான் அவர் சாட்சி சொல்லக்கூடாது என்ற கோணத்தில் தற்பொழுது அந்த பெண்ணை ரேவண்ணா மற்றும் அவரது குடும்பத்தினர் கடத்தி வைத்து மறைமுகமாக வைத்திருப்பதாகவும் தனது தாயை மீட்டுக் கொடுக்கும்படியும் இந்த இளைஞன் தற்பொழுது புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில தான் ரேவண்ணாவின் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பரபரப்பாக நிலையில 3வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் தற்பொழுது சிறப்பு புலனாய்வு படையினர் ரேவண்ணாவுக்கு 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நோட்டீஸில் 24 மணி நேரத்திற்குள் தனிப்படை அதிகாரிகள் முன்பு ஆஜராகவிட்டால் உங்களை உடனடியாக கைது செய்வோம் என்ற எச்சரிக்கையும் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில்தான் ரேவண்ணா தாக்கல் செய்திருக்கும் முன்ஜாமீன் மனு இன்னும் சிறிது நேரத்தில் பெங்களூர் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. செந்தில்நாதன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.